நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப நேரம் வேலை பார்த்தா ப்ராப்ளம் தான் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்றதாவது அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்தில் என்ன பிரச்சனை, மென்டல் ஹெல்த்தில் என்ன பிரச்சனை, ப்ரொஃபஷனல் ஹெல்த்தில் என்ன பிரச்சனைன்றது கேள்விப்பட்டிருக்கேன். நீ எவ்வளோ பெட்டர் ஆகணுன்றது ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்றத அவர் மறுபடியும் அவர் சொல்கிறார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணால் அது நல்லதாக கெட்டதா. அதாவது ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் 12 to 16 hours இஸ் ரைட் ஆர் ராங். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், சின்ன வயசில் சொல்கிறது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கப்பா, நல்லா வேர்வை சிந்தி வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 12 மணி நேரம் மேலே 14 மணி நேரம்லாம் வேலை பார்த்தா உடம்புக்கு நல்லதா கெட்டதா, ஆர் அது மனுஷனுக்கே நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப நேரம் வேலை பார்த்தா ப்ராப்ளம் தான் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்றதால சில இஷ்யூஸ் மட்டும் நான் ஹைலைட். அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளம், ஃபிசிக்கல் ஹெல்த்தில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, 16 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கான், ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான், ஓவரால் உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டமே ரொம்ப மோசமாயிருமா. இது ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வர்ற பாதிப்பு. மென்டல் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஷன், பயங்கர பேர்ன் அவுட் நடந்து சோர்ந்து போய் படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் அவுட்லுக், பாசிட்டிவாக இல்லாமல் ரொம்ப நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மென்டல் ஹெல்த்தில் சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொஃபஷ்னல் ஹெல்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் வேலை பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா மைண்டு ஒரு சர்டன் டைம் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பிரச்சனை. அதே மாதிரி எஃபிஷியன்சி பிரச்சனை, நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக வேலை பார்க்குறீங்கன்றதும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் க்ரியேட்டிவாகவும் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்தில் என்ன பிரச்சனை, மென்டல் ஹெல்த்தில் என்ன பிரச்சனை, ப்ரொஃபஷனல் ஹெல்த்தில் என்ன பிரச்சனைன்றது கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இதை சாக்ரட்டிஸ் அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனும் பர்சனல் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்னா நீ உன்னை பற்றி சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா, நீ எவ்வளோ பெட்டர் ஆகணுன்றது ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்றத அவர் மறுபடியும் அவர் சொல்கிறார். இப்போ ஓவர் ஒர்க்கிங்க்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகமாக வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் எனர்ஜி ரொம்ப செலவாயிடும். அதாவது ரொம்ப நேரம் வேலை பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக செலவாயிருந்தா உங்கள் எனர்ஜி எல்லாம் போயிடுமா. ஸோ நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. டிஸ்ட்ராக்ட் டைம் அண்ட் எனர்ஜி நீடட் ஃபார் செல்ஃப் எக்ஸாமினேஷன். உங்களை பற்றி நீங்கள் யோசித்து நீங்கள் பெட்டர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக வேலை பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் எனர்ஜி அதுக்கு போயிடும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு மாடரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது 12 hours ஒர்க் பண்ணுறது, 16 hours ஒர்க் பண்ணுறது ரொம்ப அதிகம். நீங்கள் மாடரேஷன் இருங்க. ஓரளவுக்கு 8 hours ஒரு 6 நாள் வேலை பார்க்குறீங்களா, ஒரு 50 நேரம். ஸோ 40 to 50 hours மாடரேஷனில் இருந்தீங்கன்னா தான் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த பர்சனுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ பர்சனல் டெவலப்மெண்ட்னா என்னென்னு. நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதாவது நான் அதிகமாக புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் படிக்க முடியல, ஏன்னா டைம் எனர்ஜி இல்லை, நான் படிச்சுருந்தா நல்லா இருந்துச்சோம். ஸோ இது என்ன ஆயிடுது, பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு பிரச்சனை வந்துடுது. அடுத்து நான் வாக்கிங்கும் ஜிம்முலாம் போகணுன்னு ஆசைப்பட்டேங்க, ஆனால் என்னால் போகவே முடியலங்க. ஸோ என்ன ஆயிடுது, அதிகமான ஒர்க் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான கான்ட்ரிபியூஷனும் பண்ண முடியல. ஸோ இதனால் அவர் என்ன சொல்கிறாரு, மாடரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டாரு. ஸோ இது சாக்ரட்டிஸ் ஆங்கிள் ஓவர் ஒர்க்கிங்க்கு என்ன சொல்கிறாருன்னு. இப்போ இன்னொரு ஆங்கிளில் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதிகமாக வேலை பார்க்கணுன்றது லாஜிக்கே கிடையாது. ஏன்னா வேலை பார்க்குறதே நீ லெஷர் டைமில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான உருவாக்குறதுக்கு தான் வேலையை பார்க்கணும். ஸோ நீ அங்கே போய் அதிகமாக வேலை பார்த்துட்டா நீ எந்த டைமில் உன் லெஷரை என்ஜாய் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க ஒரு 5 மணி நேரம் ஆச்சு லெஷர் டைமில் ஏதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே ஒர்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லெஷரை என்ஜாயே பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறார், த பர்பஸ் ஆஃப் லேபர் இஸ் டு கெயின் லெஷர். அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்துருக்கோம், அதிகமாக ஒர்க் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ப்ரொஃபஷனல் ஹெல்த் என்ன இம்பேக்ட் இருக்குது, அதை சாக்ரட்டிஸ் அண்ட் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்க, ஏன் மாடரேஷன் முக்கியம், ஏன் லெஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி நீங்கள் லெஷர் டைமில் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ரெலவெண்ட்டாக இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திங்க் டிஃப்ரெண்ட் சேனல்.